ரங்கராய சக்திவேல் நாயக்கர். ஐயோ! அது தக் லைஃப்ல. ஸோ யா மணிரத்னம் அவரை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. ஸோ அவரோட மூவிஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். அவரோட மூவிஸில் எனக்கு இரண்டாவதாக பிடிச்ச ஒரு படம் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கல்ட் கிளாசிக். இந்த வேர்டு சொன்னோடனே உங்களுக்கு படம் எதுன்னு புரிஞ்சிருக்கும், டவுட்டே இல்லை. இந்த படத்தோட கம்ப்ளீட் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஐடியாவே உங்களுக்கு வந்திருக்கும். ஒருத்தவங்களோட பயோகிராஃபி எடுக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. பிகாஸ் ஒரு பயோகிராஃபி எடுக்கணுன்னா அதில் நிறைய ஃபிக்ஷன் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். பிகாஸ் அந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்னு சொன்ன ஒரு கான்செப்டுக்காக ஃபிக்ஷன் லைட்டாக ஆட் பண்ண வேண்டியிருக்கும். பட் அந்த கோர் ஸ்டோரியை மட்டும்தான் நம்ம பயோகிராஃபிலேருந்து யூஸ்வலி எடுப்போம். இல்லைன்னா அது ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாக இருக்காது. பட் அந்த ஒரு கமர்ஷியல் சாயல் கண்டிப்பாக இருக்கிற ஒரு மூவி, பட் அது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு படம் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தட் இஸ் நாயகன். இவரோட கரியர்லேயே மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு படம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு உண்மையான ஒருத்தரை பற்றி உள்ள ஒரு படமாக இருந்தால் கூடி, அவரோட அந்த ஒரு ஹிஸ்ட்ரி, அந்த ஒரு மனுஷனோட ஹிஸ்ட்ரியையும் கொஞ்சம் ஃபிக்ஷனை ஆட் பண்ணி, கமலஹாசனோட அந்த நடிப்பு திறமையை மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போன ஒரு படம். இது நான் மட்டும் சொல்லலை, இந்தியன் சினிமா, வேர்ல்ட் சினிமாவே சொல்லுது. காட்ஃபாதருக்கு ஒரு ஈக்குவலான ஒரு மூவினே நம்ம சொல்லலாம். நம்ம எப்படி மெர்லின் பிராண்டோவை நம்ம சொல்கிறோமோ, அதுக்கு ஈக்குவலாக வர ஒரு ஆக்டர் தான் கமலஹாசன். அந்த காட்ஃபாதரில் வந்து அந்த ஒரு கேரக்டரோட சிமிலரான ஒரு கேரக்டர் தான் நாயகன்ல இருக்கிறது. போத் த மூவி இஸ் அ வெரி மச் ஆஃப் அ சிமிலர் நரேஷன் ஸ்டைல் அட் த கோர். ஸோ வெல்கம் டு மை பாட்காஸ்ட் கிளாசிக்ஸ் வித் ஏகே. நான் தான் உங்கள் ஏகே. நம்ம தலைவரோட படத்திலேயே நாயகன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். பிகாஸ் இவர் வந்து எப்படி சொல்கிறது, ஹி வாஸ் அபவுட் டு டூ அ டிஃப்ரெண்ட் மூவி. அந்த டைம் இந்த மௌனராகம் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்தார். அந்த டைமில் அவர் வந்து இன்னொரு மூவி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கதை ரெடி பண்ணியிருந்தார், ஒரு சிப்ளிங் ரைவல்ரி. அந்த மூவி தான் அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஒரு ப்ராப்பர் ஒரு சிப்ளிங்ஸுக்கு இடையில வர ஒரு ரைவல்ரி. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கதையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் ரெடியாக இருந்தார். பட் டியூ டு சம் ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் அதோட டெவலப்மெண்டல் ஹெல்லுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ஹீ டோன்ட் ஹவ் எனி ஆப்ஷன் டு ரீப்ளேஸ் இட். ஸோ அந்த டைம் தான் நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் சார் வந்து ஒரு படம் ரீமேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷமி கபூரோட ஏதோ ஒரு ஹிந்தி மூவி கொண்டு வந்து ரீமேக் பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தான். பட் நம்ம தலைவர் அப்படியா, அவர் ரீமேக்லாம் கிடையாது, நீ என் படத்தை ரீமேக் பண்ணுறா, அந்த கேட்டகரி. ஸோ அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் தேடிட்டே இருந்தார். தென் ஹி ரிமெம்பர்ட் அ நேம், வரதராஜ முதலியார். இந்த பேர் எல்லா தமிழ் மக்களுக்கும் தெரியும், எஸ்பெஷலி பீப்புள் ஹூ brought in மும்பை. உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சுக்கும். பிகாஸ் வரதராஜ முதலியார் வாஸ் அ கல்ட் ஐகான் இன் மும்பை. மாட்டுங்கான்னு ஒரு இடம் இருக்குது, அந்த சரௌண்டிங்ஸில் ஹி வாஸ் அ பெரிய தலைக்கட்டு. அந்த 70s 80s ஈவன் 90s கூட ஹி வாஸ் அ பிக் காய், ஒரு பிக் அந்த எஸ்பெஷலி 1780s. பிகாஸ் இந்த டி கம்பெனி இந்த கேட்டகரியெல்லாம் வரதுக்கு முன்னாடி அண்டர் வேர்ல்ட் அந்த ஒரு கேட்டகரியில் இருந்தவர் அவர். ஸோ 70s 80ஸ்லாம் நிறைய தமிழ் மக்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்த பாம்பேக்கு வந்து பஞ்சம் முளைக்க போனாங்க. அந்த டைம் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் பஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் கொஞ்சம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்த டைம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அங்கே போய் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற டைமில் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. சேரின்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணிட்டு இருந்தாங்க, அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க லிட்டரலி. ஸோ அதை
எதிர்த்து போராடினவர் தான் இந்த வரதராஜ முதலியார். அவர் வந்து அதுக்கு முன்னாடியே ரவுடிசம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் அவரோட கம்யூனிட்டிக்காக சண்டை போட ஆரம்பிச்சாரு. ஸோ, அவர பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி லைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சாங்க. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஐடியா ஐ வுட் சே. பிகாஸ் ஒரு பயோகிராஃபிய ரியலா கொண்டு வரும்போது சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். பட் மினிமல் கமர்ஷியல் எலிமெண்ட்ல இந்த மாரி ஒரு கிளாசிக் பண்றதெல்லாம் இம்பாசிபிள். தலைவரால மட்டும் தான் அதெல்லாம் முடியும். அதுவும் கமலஹாசன் வாழ்ந்துட்டாரு அந்த கேரக்டர்ல. ஸோ பிளாட் இஸ் வெரி சிம்பிள். வேலு நாயக்கர். இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் சூப்பரா இருக்கு. பிகாஸ் வேலு நாயக்கரோட கேரக்டர் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு யூசுவல் டான் கேரக்டர் மாரியே இருக்காது. மணிரத்னம் அந்த கேரக்டர் செதுக்கும்போதே ஒரு விஷயத்துல உறுதியா இருந்திருக்காது. எனக்கு புரிஞ்சது. அந்த காட்ஃபாதர் பிகாஸ் காட்ஃபாதர் இஸ் லைக் அ எப்படி சொல்றது? நீ ஒரு டான் மூவி எடுக்குறேன்னா, காட்ஃபாதர் தான் நீ ஃபாலோ பண்ணணும். அந்த மாரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதோட டச் அவ்வளோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவரே தனித்துவமா ஒரு எலமெண்டோட செதுக்குனது தான் வேலு நாயக்கர் அண்ட் நாயகர். ஸோ வேலு நாயக்கரோட கேரக்டர் வந்து ரொம்ப துல்லியமான கேரக்டர். பிகாஸ் அவரு உறுதியா இருந்த அந்த ராபர்ட் டி நீரோ ஸ்டைல்ல ஒரு ஒரு கேரக்டர் எனக்கு வேணாம். அந்த கார்லியானி ஃபேமிலியோட அந்த ராபர்ட் டி நீரோ ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த காட்ஃபாதர் 2ல. அந்த மாரி ஒரு வெயிட்டான கேரக்டர்ல எனக்கு மெர்லின் பிராண்டோட அந்த ஒரு சின்ன சாயல் இருக்கிற மாரி. ஸோ அவருக்கு உண்டான ஒரு மெயின் இது என்னன்னா, அந்த ஒரு அவர் வந்து பெவர்லி ஹில் காப் மாரி ஒரு மூவி பண்ண போய் கடைசியில காட்ஃபாதர் மாரி ஒரு மூவி பண்ற நெலைமைக்கு வந்தவரு, அவர் அத செதுக்க ஆரம்பிச்சுட்டாரு அத. ஸோ வேலுநாயக்கரோட கேரக்டர் வந்து அந்த ஒரு ஷேட் மட்டும் அந்த மெர்லின் பிராண்டோட ஒரு சின்ன ஷேட் மட்டும் வச்சுட்டு, மிச்சம் எல்லாத்தையும் அந்த ஒரு எல்டர் வேலுநாயக்கர் இருப்பார். ரொம்ப ஓல்டான ஒரு அந்த ஓ வயசான அந்த ஒரு லாஸ்ட் எண்டிங் கிளைமாக்ஸ் கெட்டப்ல இருக்கிற அந்த ஒரு வேலுநாயக்கர் தான் அந்த மெர்லின் பிராண்டோட ஒரு சின்ன சாயல் இருக்கும். மத்தபடி வேலுநாயக்கரோட பாஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அ டிஃபரண்ட். இது ஒரு டிஃபரண்டான ஒரு மூவி. எனக்கு இதுல 2ண்ட் புடிச்ச கேரக்டர் நாசரோட கேரக்டர். நான் ரோஜா மூவிலே சொல்லியிருந்தேன். நாசர்ஸ் கேரக்டர் வாஸ் சம்திங் எல்ஸ் இந்த மூவில. பிகாஸ் நாசர் வந்து அதுவரைக்கும் லைக் ரெகுலரா வந்து இந்த மாரி மூவிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாரி ஒரு கேரக்டர்லாம். நாசர் வாஸ் ஜஸ்ட் டூயிங் லைக் ஸ்மால் ரோல்ஸ் அண்ட் திங்ஸ். அவர் இந்த மூவில ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியா இந்த ரோல பண்ட்டாரு. வேலுநாயக்கரோட மருமகனா இந்த ரோல் பண்றாரு. அவருக்கு தெரியாது. வேலுநாயக்கர் வந்து அவரோட ஒய்ஃபோட அப்பான்னு தெரியாது. பட் ஒரு லிமிட்டுக்கு மேல தெரிஞ்சது. தென் தெரிஞ்சபோது கூட ஆக்ஷன் எடுக்க மறுத்தாரு. பட் ஒரு பாயிண்ட்‌டுக்கு மேல அவருக்கு அந்த ஒரு இது வந்துருச்சு. சரி நம்ம ஆக்ஷன் எடுத்துறணும். நான் ஒரு போலீஸ்காரன் அந்த ஒரு இதுல அந்த ஃபுல் டியூட்டிய அவரு பார்க்க ஆரம்பிச்சாரு. பட் ஒரு பாயிண்ட்‌டுக்கு மேல அவரே ரியலைஸ் ஆயிட்டாரு இவன் நல்லவன். ஒரு நல்லவன் அந்த ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. தட் வாஸ் சோ குட். எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பொண்ணோட கேரக்டர் கூட அருமையான அந்த கார்த்திகா மேம் பண்ண அந்த கேரக்டர் வாஸ் அப்சல்யூட்லி சூப்பர். அது ஒரு டிஃபரண்டான ஒரு கேரக்டர். பிகாஸ் அந்த கேரக்டருக்கும் ராவணன்ல வர ராகினி ஐஸ்வர்யா ராய் பண்ண ராகினி கேரக்டருக்கும் பயங்கர ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. பிகாஸ் இதுல ஒரு சீன்ல வந்து வேலுநாயக்கர் போலீஸ் கிட்ட மாட்டுவார்ல. அதுல லைக் மகள பொறியா வச்சு வீரநாயக்கர புடிச்சுடுவாங்க. ஸோ அதே மாரி தான் ராவணன்லயும். அந்த ஒரு சிமிலாரிட்டி டக்குனு புரியாது. இந்த மணிரத்னம் பக்தர்கள் இருப்பாங்க. அவங்க இந்த மூவி ஒரு 10, 15 தடவ பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் அது புரியும். ஸோ அது அந்த மாரி ஒரு கேட்டகரில வந்தது. தென் ம் யாஹ் ம அந்த ஒரு பிளாட் வாஸ் லைக் வெரி சிம்பிள் பிளாட். அந்த ஒரு சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சு அந்த ஒரு ஆர்க் வந்து சூப்பரா அந்த எல்லாமே வேலுநாயக்கர் பெர்ஸ்பெக்டிவ் தான். இந்த படத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த 2ண்ட் கிரேட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. 2ண்ட் கிரேட் கேரக்டர்ஸ் இன் த சென்ஸ் அ மெயின் புரோட்டகனிஸ்ட்ட தவிர வர கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே 2ண்ட் கிரேட் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப கம்மியா தான் அவங்க அதாவது வேலுநாயக்கர் இல்லாத சீன்ஸ் ரொம்ப கம்மி. அந்த மாரி தான். ஏன்னா அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கதை மேஜரா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ வேலுநாயக்கர் இஸ் அ லைக் அவரோட ஒரு சின்ன பையனா ஒரு முஸ்லீம் ஃபேமிலி கிட்ட போய் சேருவாரு. ஒரு அனாதை பையனா அவங்க எடுத்து வளர்ப்பாங்க. அந்த முஸ்லீம் ஃபேமிலியோட ஹெட்டான அந்த பாய் அவரு வந்து ஸ்மக்லிங் பண்ணும்போது இவர கூட கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் வேலுநாயக்கர் அவங்கள்ல ஒருத்தரா மாறிட்டாரு. ஆ எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா போயிட்டு இருந்துச்சு. அ
இடையில அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய ஒரு ட்ராஜடி ஆனதுனால வேலு நாயக்கர் அத ரியாக்ட் பண்ணதுனால போலீஸ் புடிச்சுட்டு போயிட்டாங்க. போலீஸ் பிடிச்சுட்டு போய் பயங்கரமா டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அத அவர் அதுலருந்து வெளிய வந்த பிறகு, அ அவரே ஒரு எப்படி சொல்றது? அடிதடி அவரோட வாழ்க்கைய மாத்திக்கிட்டாரு ஒரு பாயிண்ட்ல. ஃபர்ஸ்ட் ஹி இந்த ஒரு ஆர்க் வந்து நீங்க கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹி வாஸ் ஜஸ்ட் அ பாய் ஹூ டன் ஸ்மக்லிங் ஃபார் ஹிஸ் சர்வைவல். செகண்ட் ஹி பிகேம் அ ரவுடி ஃபார் ஹிஸ் ஃபேமிலி சர்வைவல். இப்போ இந்த ஆர்க் பார்த்துக்கோங்க. அவர் வந்து இப்போ அவர் கம்யூனிட்டில நடக்கிற பிரச்சனைகள புரிய ஆரம்பிச்சது. அவர் அந்த போலீஸ்காரன கொன்றுவாரு. அவங்க அப்ப அந்த ஃபேமிலிக்குள்ள அந்த அந்த அவர் கம்யூனிட்டிலயும், ஃபேமிலிலயும் டெரர் குடுத்து அந்த போலீஸ்காரர அவரு கொன்றுவாரு. அ அந்த கேல்கரோட கேரக்டர அவரு கொன்னுட்டு, அதுக்கப்புறம் அவரு வந்து அந்த தமிழ் கம்யூனிட்டிக்காகவே வொர்க் பண்ண ஆரம்பிப்பாரு. சேரின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். மெயினா அவரு அதுல தமிழ் கம்யூனிட்டின்னு அவரு ஃபோக்கஸ் பண்ணல மணிரத்னம். அவரு வந்து அந்த சேரி கம்யூனிட்டிய அவங்களோட அப்லிஃப்ட்மென்ட்க்காக போராடுற ஒருத்தரா தான் காட்டியிருப்பாங்க. சேரி அந்த ஒரு வேர்ட்னாலேயே அவங்கள பயங்கரமா அடிதட்டிட்டே இருப்பாங்க. "நீ இங்கேயே இரு. உங்களுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கூட கிடைக்காது." அந்த மாரி ஒரு சீன் அதுல இருக்கு. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீன். ஸோ தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் சீன். பிகாஸ் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இவரு போய் ஃபர்ஸ்ட்டு டாக்டர் கத்தி வச்சு மிரட்டுவாரு. "டேய் நீ ஒத்துக்கல அ கொ ஐயரு கேளுடா இது அவரு அட்ரஸ் இது. வீட்ல எத்தன பசங்க இருக்காங்க?" அப்படிலாம் கேட்பார்ல. அது வந்து அப்போ வேலு நாயக்கர்ன்னு சொல்ற அந்த ஒரு தாதா வெளிய வந்தாரு. அதுக்கப்புறம் அது எல்லாம் முடிஞ்சு அந்த குழந்தைய காப்பாத்தணும். கைய புடிச்சு "எங்களால காசு இருக்கு. காச வச்சு என்ன பண்ண முடியும்? நீ சாமி. நீ குழந்தைய காப்பாத்துறீங்கன்னு" சொல்லி கைய புடிச்சு கேட்பாரு. அந்த சீன்ல வேலு நாயக்கர்ன்னு ஒரு மனுஷன் வெளிய வந்தான். தட் வாஸ் வெரி பர்ட்டிகுலர். அந்த சீன் சூப்பரா டைரக்ட் பண்ணிட்டாரு. அங்க 2 டைப்ஸ் ஆஃப் வேலு நாயக்கர காட்டியிருக்காங்க. ஒண்ணு அந்த சின்ன பையனா இருந்த ஒரு யங்ஸ்டரா இருக்கிற அந்த உண்மையான மனுஷனான ஒரு வேலு நாயக்கரையும் காட்டியிருக்காங்க. மிருகமான வேலு நாயக்கரையும் காட்டியிருக்காங்க. 2 வேலு நாயக்கரையும் அந்த ஒரே சீன்ல போர்ட்ரே பண்ணது பயங்கரமான ஒரு விஷயம். வேலு நாயக்கர் அங்கிருந்து டெவலப் ஆயி, அவரோட அதுல ஒரு சின்ன ஒரு லவ் ட்ராக் இடையில வருது. அவரோட ஃபேமிலி அவர் ஒரு பொண்ண காதலிக்கிறாரு. அவரு செட்டில் ஆகுறாரு. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு நாள் அவரோட வைஃப அ அவங்களோட ஆப்போசிட் கேங்ல இருக்கவங்க கொன்றுவாங்க. ஸோ, இப்போ வேலுநாயக்கர் வந்து கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிட்டாரு. அவங்க 2 பசங்களுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வைஃப கொன்னதுனால பொண்ண வந்து சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு அனுப்புவாங்க. அ பையன் வந்து அப்பா கூடவே இருந்துருவாரு. ஸோ, மெட்ராஸுக்கு போன பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வராங்க. பொண்ணு வந்து அவங்க அம்மா மாரியும், பையன் அவங்க அப்பா மாரி ஆக முயற்சி பண்ற ஒருத்தரும். என்னன்னா, எப்படின்னா, அம்மாவோட சாயல் இருக்கிற ஒரு பொண்ணு, அப்பாவோட கேரக்டர் இருக்கு. அதே மாரி அப்பா அம்மாவோட கேரக்டருக்கு ஒரு பையன் அப்பாவோட சாயல் இருக்கு. ஆனா, அப்பா மாரி ஆக முயற்சி பண்றான். அந்த மாரி ஒரு கேரக்டர் அது. 2மே கான்ட்ராஸ்டிங். அதாவது அம்மா பையன், அப்பா பொண்ணு. அத ஆப்போசிட்டா ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்க 2 பேர். ஸோ பையனுக்கு எப்படின்னா, நான் எங்க அப்பா மாரி ஆவணும். பட் எனக்கு வந்து அது முடியல. அவரு ட்ரை பண்றாரு. அந்த நிழல் ரவியோட கேரக்டர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பா மாரி ஆவணும். வேலு நாயக்கர்னா அது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாரி எடுத்துக்கிட்டு ட்ரை பண்றாரு. பட் ஒரு பாயிண்ட்ல வேலு நாயக்கரோட பையன கொன்றுவாங்க. அப்பதான் அந்த ஸ்டோரி கம்ப்ளீட்டா டர்ன் ஆவுது. அப்போ அப்பாவோட கேரக்டர் இருக்கிற பொண்ணு, அம்மாவோட அந்த சாயலோட அது மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த அண்ணா இறந்து போவார்ல. அப்போ ஷி பிகேம் அ வெரி டிஃபரண்ட் பெர்சன். அண்ட் தென் ஷி எஸ்கேப் ஃப்ரம் த ரியாலிட்டி. அப்பா கூட கோச்சிட்டு போயிருவா. அதுக்கப்புறம் வேல் நாயக்கர் வாஸ் லிவிங் ஃபார் ஹிஸ் கம்யூனிட்டி. பிகாஸ் அதுவரைக்கும் அவங்கள அவரோட ஃபேமிலிக்கும், கம்யூனிட்டிக்காக வாழ்ந்துட்டு இருந்தவரு. அதுக்கப்புறம் அவரோட கம்யூனிட்டிக்காகவே வாழ ஆரம்பிச்சுட்டாரு. பையன் போயிட்டான். அது ஒரு துக்கம். இருந்தாலும் அத மனசுல வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த கிளைமாக்ஸ் அந்த நாசரோட கேரக்டர்லாம் வந்த பிறகு, அவரோட பேரன பார்த்து நீ நல்லவரா? கெட்டவரான்னு கேட்கிற அந்த இதா இருக்கட்டும். அந்த கிளைமாக்ஸ்ல இவர கொல்ற சீக்வென்ஸா இருக்கட்டும். எல்லாமே கனெக்டட். நீங்க பார்த்தீங்கன்னா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போம்போது ஊரே திரண்டு வரும் இவர காப்பாத்துறதுக்கு. இவர் பண்ண கொலைகள் இது எல்லாத்தையும் இது பண்ணி போலீஸ் இவர அரெஸ்ட் பண்ணும்போது, ஊரே திரண்டு வரும். அப்பதான் போலீஸுக்கே புரியும். இவர் யாரு? இவர் என்ன? இவர வந்து
எல்லா மக்களும் சேர்ந்து காப்பாத்தணும்னு சொல்லி அவர காப்பாத்தி, அவர கோர்ட்லருந்து அவருக்கு எதிரா போதுமான ஆதாரங்கள் இல்லாதனால வெளிய விட்டுருவாங்க. இவரு வெளிய வந்து கடைசில இவர் கொன்ன போலீஸ்காரனோட பையன் தான் இவர கொல்லுவான். வேற யாருமே வில்லன் இல்ல. இவருக்கு இவரே தான் வில்லனா இருந்தாரு. திஸ் இஸ் வேர் எவ்ரிஒன் ஹேஸ் டூ லைக் பி வெரி அ எப்படி சொல்றது? ரொம்ப துல்லியமான ஒரு டீட்டெயிலிங் அது. ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து வாழ்க்கையில பண்ண எப்பவோ பண்ண ஒரு பெரிய பாவம். அது அவர இப்ப கொல்லுது. அவரு ஆத்திரத்துல பண்ண ஒரு தப்பு, அவர இங்க அடிக்குது. திஸ் இஸ் வேர் த ஹோல் வேலநாயக்கர்ஸ் லைஃப் லைக் அந்த ஒரு சைக்கிள் மனுஷனோட சைக்கிள் இப்படிதான். முதலும், முடிவும் ஒரே ஆள்னால வந்தது அது. அவரோட வாழ்க்கை வேலுநாயக்கரா வாழ்க்கை ஆரம்பிச்சது அந்த போலீஸ்காரன கொன்னு. வாழ்க்கை முடிஞ்சது அந்த போலீஸ்காரனோட பையனால. எப்படிப்பட்ட ஸ்கிரீன் பிளே இது? அ எப்படிப்பட்ட ஸ்கிரீன் பிளே? எனக்கு புரியல இத எப்படி எழுதிட்டாருன்னு. இந்த இந்த படத்துல அந்த தென்பாண்டி சீமையில அந்த ஒரு சாங், அந்த ஒரு சாங் இந்த படத்த தோள்ல சுமந்துட்டு போச்சு. ராஜா சார் வந்து நான் ஒரு ரஹ்மான் ஃபேன் இருந்தாலும், ராஜா சாரோட பாட்டுகள் வந்து அப்படி இருக்கு. ஒரே ஒரு பாட்டு தோள்ல சுமந்துட்டு போனது தென்பாண்டி சீமையில. வேலுநாயக்கரோட தீம் சாங்கே தென்பாண்டி சீமையில் தான். பேக்கிரவுண்ட் ட்ராக்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு மியூசிக் ட்ராக் வாஸ் எக்ஸ்ட்ரார்டினரி ஃபார் நாயகன். ஒரு கிளாசிக் மூவிக்கு தேவையான எல்லா விஷயமும் இதுல இருக்கு. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே வான் போன வந்தவனை யார் அடித்தாரோ? ஸோ அது லைன்ஸ் வேர் லைக் வெரி பர்ட்டிகுலர் அபௌட் அந்த வேலுநாயக்கரோட லைஃப் கூட அவ்ளோ சிங்க் ஆகுற ஒரு லைன் அது. தென்பாண்டி சீமையிலே அது. அந்த சாங் வந்து எத்தன தடவ அத கேட்டாலும் நம்மளுக்கு அது அது அவ்ளோ ஒரு இதா தான் இருக்கு. சம்திங் டிஃபரெண்ட். டக்குனு அந்த சாங் நெனச்சம்போது எமோஷன் ஆகுது. அந்த படம் முடியும்போது கிளைமாக்ஸ்ல அவர் செத்த பிறகு இந்த தென்பாண்டி சீமையில சாங் போட்டு வேலுநாயக்கரோட லைஃப் எனக்கு அதுதான் எனக்கு டக்குனு மனசுல வந்துகிட்டே இருக்கு. அப்படியே ரன் ஆயிட்டே இருக்கு அது. சச் அ வண்டர்ஃபுல் கிரியேஷன். இவரு தான். இந்த மனுஷனால தான் எல்லாம். இந்த ஒரு மனுஷன் தான். கமல் சார் வாழ்ந்துட்டாரு. பாருங்க வேலு நாயக்கரோட கேரக்டர் ரீகிரியேட்லாம் பண்ண முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அந்த படத்துல வந்த எந்த கேரக்டரையுமே ரீகிரியேட் பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாயகன் இறங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. வெந்து தணிந்த காடுல நாயகன் ரெஃபரன்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெந்து தணிந்த காடுன்னு ஒரு படத்துல கிளைமாக்ஸ் முடிஞ்சு வர கிளிம்சஸ்ல நாயகன் ரெஃபரன்ஸ் குடுக்குறாங்கன்னா, நாயகன் எப்போ எவ்வளோ வருஷம் கல்ட் கிளாசிக்கா இருக்கு. இங்க பாருங்க சிம்பிள். இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் செதுக்கி வச்சிருக்காரு. மணி சார் வாஸ் லைக் ஹி இஸ் அ எப்படி சொல்ல ஒரு ஆர்டிஸ்ட். அந்த மாரி ஒரு சம்திங் எல்ஸ். இந்த படத்துல எனக்கு இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஐயர் கேரக்டர். அந்த ஐயரு வந்து எப்படின்னா, அ நம்ம வந்து இந்த டானுக்கெல்லாம் ரைட் ஹேண்ட் அந்த ஒரு அதுல பெஸ்ட் இவரு தான். இந்த தாதாக்கெல்லாம் ரைட் ஹேண்ட் இருப்பாங்கல்ல, அவங்கள்ல பெஸ்ட் இவரு தான். "ஏய் ஐயரு கேட்டு சொல்றா. டேய் ஐயரு, ஏய் ஐயரு சொல்றா. ஐயரு ஐயரு." அந்த ஐயருன்னு சொல்ற அந்த ஒரு இமோஷன் வந்து அப்படியே ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் அபௌட் தட் கம்யூனிட்டி காலிங் நாட் தட். அந்த ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து அப்படி இருக்கு. நீ ரைட் ஹேண்ட்னா அந்த ஐயர் கேரக்டர் மாரி இருக்கணும். அந்த நாயகன் படத்துல வேணா ஐயர் கேரக்டர் மாரி இருந்தா தான், நீ ரைட் ஹேண்ட் அந்த மாரி ஆயிடுச்சு. டெல்லி கணேஷ் சார் சூப்பரா பண்ணிட்டாரு அந்த கேரக்டர். எக்ஸலன்ட்டான ஒரு கேரக்டர். கடைசி வரைக்கும் கூட இருந்தாரு. அமேசிங். ஸோ இந்த படத்துல இன்னொரு பெனிஃபிட் வந்து சினிமாட்டோகிராஃபி. நம்ம ரோஜால சந்தோஷ் சிவன் சார் மாரி அவர பத்தி பேசின போதும், இன்னொருத்தரும் இருக்காரு. மணிரத்னத்துக்கு இந்தியன் சினிமாக்கே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சினிமாட்டோகிராஃபர். பி.சி. ஸ்ரீராம் சார். ஐயோ! நாயகன் படத்துல வச்ச ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் எவ்வளோ கைத்தட்டல் கிடைச்சோ அதெல்லாம் அவருக்கும் போடும். ஐயோ! எப்படி எடுத்து வச்சிருக்காரு. ஒவ்வொரு எமோஷனையும் துல்லியமா கேப்சர் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு சீன் எனக்கு அந்த சினிமாட்டோகிராஃபில ரொம்ப புடிச்ச சீன் எதுன்னா, போலீஸ்காரங்க கமல் சார போட்டு அடிக்கிற ஒரு சீன் இருக்கு. வேலுநாயக்கர் கேரக்டர் போட்டு அடிப்பாங்க. அந்த சீன்ல அந்த ஃப்ரேம் வச்சிருப்பாங்க கமலஹாசன் ஃபேஸுக்கு. சூப்பர்! இதுல ஒரு கலர் ஸ்கீம்ல எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா,
அது வரைக்கும் இந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் காட்டும்போது, அதாவது நாயகனுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த சினிமாஸ்லலாம் ஃபிளாஷ்பேக் சீன் காட்டும்போது, இந்த இந்த சைக்கிள் எப்படி இந்த எப்படி சொல்ல, இந்த சைக்கிள் அ செயின பின்னாடி சுத்தும்போது சவுண்ட் வரும். அதுவும் இந்த ஸூன்னு சொல்லிட்டு இது பின்னாடி போற ஒரு விஷயம் இருக்கு. அது இல்லாம ரொம்ப ஒரு டிஃபரண்டான ஒரு ஃபிளாஷ்பேக் இதா காட்டியிருக்காங்க. எப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட் டச் இல்லாம, அந்த மாரி ஒரு டிரான்சிஷன்ஸ் எதுவுமே இல்லாம, ஒரு நான் லீனியர் வே ஆஃப் கன்வேயிங் த ஃபிளாஷ்பேக் வித் அ பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் கலர் ஸ்கீம். நெறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிளாஷ்பேக்னாலே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. அத சேஞ்ச் பண்ட்டாங்க. இந்த படத்துல. அது மணி சார் ரொம்ப துல்லியமா இருந்திருக்காரு. அதுக்கு பதிலா அவங்க யூஸ் பண்ணது செப்பியான்னு ஒரு கலர். நீங்க அத பார்த்தா புரியும். இட்ஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட். அதுல தெரிஞ்சது பிளாக் அண்ட் ஒயிட் இல்ல. இட்ஸ் அ கலர் ஸ்கீம் கால்ட் சேப்பியா. பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். அது கூடவே சில கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சேப்பியா கலர் ஸ்கீம் தான் அக்னி நட்சத்திரத்திலயும் யூஸ் பண்ணாங்க. அக்னி நட்சத்திரமும் ஆம், நாயகனும் ஒரே டைம்ல தான் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆச்சு. பிகாஸ் அ நாயகனோட ஃபைனல் ஸ்கெட்யூல் முடிக்கிற டைம்ல அக்னி நட்சத்திரத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் வாஸ் வெரி ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? 2 கிராஃப்ட்டுமே அற்புதமான கிராஃப்ட். எஸ்பெஷலி நாயகன். ஏன் நான் சொல்றேன், அ நம்ம சொல்லலாம் இந்தியன் சினிமாக்கு இது இருக்கு, அது இருக்கு. நாயகன் இருக்குன்னு சொல்லுங்க. ஹாலிவுட்டுக்கு காட்ஃபாதரா? இந்தியன் சினிமாக்கு நாயகன் இருக்கு. நம்ம நம்ம இந்த கிளாசிக்ஸ் எடுக்கும்போது ஷோலே சொல்றோம். ஆ இதெல்லாம் சொல்லும்போது, நாயகனும் கண்டிப்பா சொல்லணும். நாயகன் தான் ஃபர்ஸ்ட்டு வரணும். பாருங்க நாயகன் வந்து இந்தியன் சினிமாவோட ஒரு பெருமைன்னு சொல்ல தமிழ் சினிமாவோட பெருமை. கமல் சார், மணிரத்னம் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒரு ஃபுல் எப்படி சொல்றது? ஒரு கிளாசிக்கான டோட்டல் எக்ஸாம்பிள். யாரா யாராச்சும் வந்துட்டு, இந்த டான் மூவி தான்டா சூப்பரா இருக்கு. அந்த டான் நாயகன். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாம். நான் அப்படிதான் சொல்லுவேன். எது வேணாலும் இருக்கட்டும். ஏன் நான் சொல்றேன். இப்போ அ பாஷா இருக்கட்டும், பில்லா இருக்கட்டும், அ இப்போ இது தலையோட பில்லாவா இருக்கட்டும், அம் தலைவாவா இருக்கட்டும், அஞ்சானா இருக்கட்டும், கேஜிஎஃப்பா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சொல்றோம். "கய்ஸ் கம் ஆன். நாயகன் வாஸ் லைக் 1000 டைம்ஸ் பெட்டர் தேன் ஆல் தீஸ் மூவிஸ்." நான் ஒரு ரஜினி ஃபேன். நானே சொல்லுவேன். நாயகன் வாஸ் பில்ட் டிஃபரண்ட். இட்ஸ் லைக் ஈவன் அபோவ் ஆல் த டான் மூவிஸ் எவர் மேட் இன் இந்தியா. பக்கத்துல கூட வராது. இங்க பாருங்க இவ்ளோ க்ளோஸ்ல கூட வராது அது. அவ்ளோ சூப்பரான மூவி. டான் ஒரிஜினல் ரியாலிட்டி ஆஃப் தாதா அது. இந்த எப்படி சொல்றது? இந்த நார்கோஸ்லாம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது மாரி உள்ள ஒரு மூவி. இங்க பாருங்க, எப்பவுமே இந்தியன் சினிமால இந்த டான் மூவிஸ் எல்லாம் குளோரிஃபை பண்ணுவாங்க. நெகட்டிவ் இத கூட பயங்கரமா குளோரிஃபை பண்ணுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் தப்புன்னு சொல்லல. கண்டிப்பா தட்ஸ் அன் ஆர்ட். கதை வந்து கிரியேட்டர்ஸோட அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ். பட் அ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்டோரி நரேஷன் ஸ்டைல்ல டிஃபரன்ஷியேட் பண்ண தான் நான் சொல்றேன். கேஜிஎஃப்ல ஒரு சீன் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன வெடிக்க வச்சுருவான். இந்த ஒரு தங்கத்துக்காக. சிமிலர்லி நான் சொல்றேன். அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனயே வெடிக்க வச்சுட்டாங்க. ஃபுல்லா அத போட்டு. தட்ஸ் ஆக்சுவலி எப்படி சொல்றது? ஒரு பயங்கரமான நெகட்டிவான சீன். இத போர்ட்ரே பண்ணி பயங்கரமா குளோரிஃபை பண்றாங்க அந்த கேரக்டர. நாயகன் வாஸ் சம்திங் டிஃபரண்ட். நாயகன்ல குளோரிஃபை பண்றல அந்த சாரி குளோரிஃபை பண்ணாங்க. பட் எப்படி சொல்றாங்கன்னா, குளோரிஃபை பண்ணாங்க. பட் அதே டைம்ல அந்த குளோரிஃபை பண்ணதுக்கான அவுட்கம்ம லாஸ்ட் காட்டுனாங்க. அந்த மாரி இருக்கணும். கேஜிஎஃப்ல அதான் பண்ணாங்க. க எப்படி அவன் ஒரு ஒருத்தன் அவன் வாழ்க்கைய ஒரு பெரிய தப்பு செஞ்சு ஆரம்பிச்சான்னா, அந்த தப்பு அவன கடைசி வர வேட்டையாடிட்டே இருக்கும். அது கேஜிஎஃப்லயே இருந்துச்சு. ஸோ, சில சீன்ஸ் நம்ம குளோரிஃபை பண்ணோம்னா, அதுக்கு அந்த மாரி ஒரு கிளைமாக்ஸ் குடுக்கணும். கண்டிப்பா அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணி ஆரம்பிச்சான்னா, அந்த தப்பு தான் அவன கடைசியா வேட்டையாடும். அது மாரி தான். எப்படி மகாபாரதத்துல அ பாஞ்சாலிய வந்து அசிங்கப்படுத்துனாங்களோ, கடைசில அசிங்கப்படுத்துன எல்லாரோட நெலைமையும் யுத்தத்துல வந்து சாவுல தான் முடிஞ்சது. அதே மாரி தான். அவன் போலீஸ்காரன கொன்னான், வேலுநாயக்கன். போலீஸ்காரன கொன்னுட்டு, அவன் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சான். வேலுநாயக்கர கடைசில அந்த போலீஸ்காரனோட பையனே வந்து கொன்னுட்டான். திஸ் இஸ்
where like the whole human life has been defined very clearly. Wonderful creator. Such a wonderful creator. இவர பத்தி பேசும்போது எப்பவுமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நாயகன் வாஸ் லைக் இட் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் மூவி ஆஃப் இந்தியன் சினிமா. எப்பவுமே நான் சொல்றேன். நம்ம எந்த படத்த வேணாலும் அது அப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு எல்லாம் சொல்லலாம். பட் நாயகன் வாஸ் சம்திங் லைக் பியாண்ட் ஆல் தீஸ் மூவிஸ். இந்த ஜான்ரால வர எல்லா மூவிஸ விட 1000 டைம்ஸ் பெட்டர். ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் ஆல் அபவுட் நாயகன். நாயகனோட அந்த ஒரு கல்ட் கிளாசிக்க நம்ம இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் தொடர்ந்துகிட்டே இருப்போம். அவன் எப்படி இப்பவும் சிவாஜி கணேசன் சார், எம்ஜிஆர் சாரோட படங்கள்லாம் பத்தி பேசிட்டு இருக்காமோ, அதே மாரி இவரோட கமல் சாரோட நாயகன பத்தி நம்ம பேசுவோம். கண்டிப்பா. So that's it. This is all about Nayagan. So hope you all like the content. So if you like the content, please like, share and subscribe to this channel. Please click the bell icon for the notification. So இன்னும் நெறைய மணி சாரோட படங்கள் பத்தி பேசுவோம். நெறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னோட லிஸ்ட்ல நாயகன் இஸ் த செகண்ட் மூவி அண்ட் த அப்கமிங் மூவிஸ் வில் பி ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்னோட ரேங்கிங் இருக்கும்போது நெறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இது ஏன்டா வரல? அது தோணும். I will tell you later. So that's it. So thank you. So until the next video, signing off, Ungal AK.